யூதாவின் தலைவனாகிய செருபாபேலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்றார். யூதா என்றால் தேவனை துதிக்கிற ஜனம். தேவனை துதிக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, நம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். நம் போராயுதங்கள் உலகம் தந்ததல்ல, பலமுள்ளவை யாவிலும் பலமுள்ளவை. அவர் கிருபையின் வல்லமை, அன்பின் வல்லமை, பலமுள்ளவை இயேசுவால் பலமுள்ளவை. நாம் ஒன்று சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க, அவர் நாமத்தால் ஜெயம் வரும் அவர் வார்த்தையால். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, நம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். Amen. Not by might, nor by power, but by my spirit, says the Lord. Hallelujah. Not by power, not by might, but by my spirit, says the Lord. Not by power, not by might, but by my spirit, says the Lord. The weapons of our warfare are not of this world. They are mighty through God, mighty through God. The power of His mercy and the power of His love is stronger than all, stronger than all. And to worship in unity, Jesus the Lord. Victory comes in His name by His word. Not by power, not by might, but by my spirit, says the Lord. Not by power, not by might, but by my spirit, says the Lord. ஆண்டவரே, ஒரு அற்பமான மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு என்ன பிரயோஜனம்? பரலோக ராஜா, கிருபையுள்ள கர்த்தர், என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி, நான் அனுப்பின காரியம் அது வாய்க்கும் என்று சொல்லி, ஆண்டவரே சோதரம் சோதரன், நான் என் வசனம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பியவரை குணமாக்குகிறார். தகப்பனே, கிருபையுள்ள ஆண்டவரே, இயேசு நாமத்தில் உங்களுடைய வார்த்தைகள் தரும்படியாக நிச்சயிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே, ஆமென். சந்தோஷம் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. Listen, we pray in that presence of God through the fasting prayers. நேற்று உபவாச ஜெபத்திலே நாம் ஜெபித்தோம். Not only that, early in the morning, but also the night we pray for the word of God to preach in the church. காலை வேளையிலும் இரவு வேளையிலும் சபையிலே பிரசங்கிக்கிறதற்கான வார்த்தைக்காக தேவனிடத்தில் ஜெபித்தோம். The God's Holy Spirit put the word in my mind and spirit. என்னுடைய ஆவியிலே என்னுடைய ஆத்மாவிலே ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். In the New Testament age, who will get the blessings and successful life in the New Testament age? புதிய ஏற்பாட்டு காலத்திலே யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதத்தை நன்மை பெற்றார்கள்? In the Old Testament time, in some people, just like David and Samson, some prophets, Elisha, Elijah, God anointed people only receive the Holy Spirit and are people of success. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீது, சிம்சோன், இன்னும் எலிசா, எலியா போன்ற தீர்க்கதரிசிகள் அநேகர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார்கள். In the Old Testament, each somebody, God chosen people, just like Moses and Aaron and prophets, they were blessed through the Holy Spirit and anointing of the Holy Spirit. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த கிருபை கிடைத்தது. பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நடத்தப்படுகிற அனுபவம். In the New Testament age, each and everybody should receive the Holy Spirit and lead by the Holy Spirit. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒவ்வொருவரும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வருகிறார்கள். If you are thirsty, you may come in the presence of God and receive the Holy Spirit and you lead by the Holy Spirit. உங்களுக்கு தாகம் இருந்தால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரால்
அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தரால் நடத்தவும் படுவீர்கள். In the New Testament age, the book of Acts explains that one who receive the Holy Spirit, they can lead by the Holy Spirit. புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அப்போஸ்தலருடைய காலத்திலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியின் மூலமாக வழிநடத்தப்பட்டார்கள். Nowadays, I have ministered so many places in the place of Theni and Karaikudi, around all the villages. Now even Aratangi, I ministered in Trichy. So many places I have preached the word of God. நான் அநேக இடங்களிலே ஊழியம் செய்திருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். தேனி, காரைக்குடி, திருச்சி, அறந்தாங்கி சுற்றிலுள்ள பகுதிகள் அநேக இடங்களிலே தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷமாய் அறிவித்திருக்கிறேன். I have seen many more believers and their lives, and why their life have been failed. எப்படி ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கை தோல்வியிலே முடிகிறது என்பதை குறித்து நான் பார்த்திருக்கிறேன். Lots of people, their starting point will be flourished. It is very wonderful, but when they finish the line, it shall be very worse condition. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை துவங்கும்போது ஆசீர்வாதத்திலே நல்ல செழிப்பிலே ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை முடியும் தருணத்திலே அப்படியே குறுகி போய் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. Lots of people, when they started the spiritual life, the race, it is very wonderful, joyful and blessingful, but when they finish the line, it is worse. அநேக மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தங்கள் ஓட்டத்தை அருமையாக ஓடி இருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்விலே ஆரம்ப ஸ்டேஜிலே நன்றாக தேவனை துதித்து ஆராதித்து ஆவிக்குரிய மகிமையில் இருந்தவர்கள் போக போக அப்படியே ஒன்றுமில்லாமல் டவுனாகி கீழே வந்தவர்கள் உண்டு. But the Bible says, when you receive the Holy Spirit, if you walk according to the Holy Spirit, if you live by the Holy Spirit, your life shall be success. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவரால் நடத்தப்பட்டு அவரை வாஞ்சித்து அவரோடு கூட இணைந்து நாம் செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக மாறும். The Bible says God has given the promise, the Holy Spirit will lead you. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். The Holy Spirit will lead you until the day of your death. He is able to lead you. மரணம் வரைக்கும் அவர் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். One man, we can see the Philip in the Holy Scriptures, the book of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பிலிப்பு என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் வாசிப்போம். He was a very ordinary servant, fixed and appointed by the apostles to serve to the church in the early times. ஆரம்ப காலத்திலே சபையிலே அப்போஸ்தலர்களால் நியமிக்கப்பட்ட எல்லாருக்கும் பந்தி விசாரணை பண்ணுகிற ஒரு ஊழியத்திலே வைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த பிலிப்பு. Already had preached before the church. He was chosen by the apostle. He was a man of good reputation. He was appointed to serve the people. ஏற்கனவே இந்த மனிதனை குறித்து நான் சபையிலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு நற்சாட்சி பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஜனங்களுக்கு சர்வ் பண்ணி ஜனங்களை பந்தி விசாரணை பண்ணி நடத்துகிற ஒரு அருமையான குணம் அவருக்கு இருந்தது. He was filled by the Holy Spirit and he has a heart of obedience to obey to the leaders, the apostles. அவன் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய சித்தத்தை செய்து அப்போஸ்தலர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொன்னதை செய்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார். But here the Bible says he had a wonderful family and wife and 4 daughters. வேதம் சொல்லுகிறது நமக்கு அருமையான குடும்பம் இருந்தது. நல்ல ஒரு மனைவியும் 4 குமாரத்திகள் இருந்தார்கள். Please listen. He had one wife and 4 good daughters. ஒரு மனைவியும் 4 அருமையான குமாரத்திகள் இருந்தார்கள். The Bible says 4 daughters were prophesied to other people. வேதம் சொல்லுகிறது 4 குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். Acts chapter 21 verse number 89. Acts chapter 21 verse number 8 and 9. அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். ஸ்தோத்திரம். Acts chapter 21 verse number 8 and 9. அப்போஸ்தலர் 21 8 9. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து ஏழிகளில் ஒருவனாகிய பிலிப்பேனும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்கதரிசனம் சொல்லுகிற சன்னியாசிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அபூ என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கை It's enough. The Bible says so wonderfully. The Acts chapter, the scripture explained about the family of evangelist Philip. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அருமையாக பிலிப்புவுடைய குடும்பத்தை பற்றி விவரித்து சொல்லுகிறது. Our family is very important in the society. நம்முடைய குடும்பமானது சமுதாயத்திலே மிகவும் முக்கியமானது. Please listen. Your family is valuable and most important in our society, in our church, in the community. நம்முடைய சமூகத்துக்கும் நம்முடைய சபைக்கும் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நம்முடைய குடும்பமானது மிகவும் மதிப்புள்ளதாக மதிப்புக்குரியதாக கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறதாக இருக்க வேண்டும். Somebody, when you face the problems and issues, so many problems in your family, we will charge others, but it's not like at all. நம்முடைய குடும்பத்திலே நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது மற்றவர்களை குறை சொல்கிறோம், ஆனால் அது சரியல்ல. Somebody will say that my husband is not right, my children, my adult girl is not right, my adult boy is not right, my family is full of chaos, my family is not getting blessings, we cannot go forward, we cannot get growth further. So many complaints we are raising. என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்ல, முன்னேற்றமே இல்ல, தொடர்ந்து போகவே முடியல. அதுக்கு காரணம் என் புருஷன் தான், என்னுடைய வாலிப பிள்ளை, என்னுடைய வாலிப மகன், இது காரணம் அது காரணம்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுகிறோம். It may be right, but what is the cause? That's the important. ஒருவேளை இது சரியா இருக்கலாம், ஆனா காரணம் என்ன என்பது மிக முக்கியமானது. Suppose we go to the doctor, I have pain in my chest pain or stomach pain. If you say to the doctor would not give some pills to you. ஒருவேளை டாக்டர் இடத்துல போய் டாக்டர் எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எங்கேயாவது இடத்துல வலிக்குதுன்னு சொன்னா சரியான மாத்திரையை டாக்டரால் உங்களுக்கு கொடுக்க முடியாது.
He will not give some, take pills and go. It's not the right attitude. ஏதோ ஒரு மாத்திரைகளை கொடுக்குறாங்க, அதனால சரியில்லை. But what is the right method? He would diagnose what is the cause of the pain inside. ஆனா என்ன சரியான இது என்னன்னா, அவர் என்ன எதனால வலிக்கிறதுன்னு சொல்லி கண்டுபிடித்து அதற்கேற்ற மருந்தை கொடுக்கறதுதான் சரியா. First of all, he should diagnose what is the cause to bring the pain in that particular place or organ. முதலாவது அந்த சரீரத்தில் உள்ள அந்த பகுதியில எங்க வலிக்கிறதோ, ஏன் வலிக்கிறதுங்கிறதை கண்டுபிடித்து அதற்கான காரணத்தை அறிந்து கொள்வதுதான் சரியானது. That is very important thing. அது முக்கியமான காரியம். Lots of families scattered and full of chaos, kept so many problems, disobedient children. There is no progress in the family. There is no peace. They cannot do ministry. So many problems, issues they are facing again and again. சில குடும்பங்களிலே எப்போதும் பிரச்சனை, எப்பொழுதும் கடன், பிள்ளைகளால பிரச்சனை, கணவனால பிரச்சனை, மனைவியினால பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருந்து ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு அவங்க கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். Usually they will charge each and everybody. They will charge against one by one. வழக்கம் போல அவங்க செய்வதே செய்யறாங்க. நீதான் காரணம்னு ஒவ்வொரு மேல் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறாங்க. The Bible shows a wonderful family before our sight. It's called the family of Philip. வேதம் நமக்கு மிகவும் அருமையான ஒரு குடும்பத்தை சொல்கிறது, அது பிலிப்புடைய குடும்பம். The man filled by the Holy Spirit. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன். Is a man of reputation. நல்ல நற்சாட்சி பெற்ற The மனுஷன். fear of God is filled the man. அந்த மனுஷனை பிலிப்பை தேவனுடைய பயமானது சூழ்ந்திருந்தது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. He has a heart of humbleness and obedience. அவனுக்கு கீழ்ப்படிகிற இருதயமும் தாழ்மையின் இருதயமும் இருந்தது. How many of you? Please listen. தயவு செய்து கவனியுங்கள். God starts the good thing from the head of the church. சபையில தலையாய சபையிலிருந்து தான் ஆண்டவர் இந்த காரியங்களை போடுகிறார். God starts a good thing from the head of the family, the husband, the leader. அதே போல குடும்பத்திலும் ஆண்டவர் குடும்ப தலைவரிலிருந்து நல்ல காரியத்தை போடுகிறார். Please listen. God expects the good quality and good leadership, the faith, the obedience, the responsibility from the head of the family, the husband, the father, the leader of the church, leader of the family. ஒரு குடும்பத்திலே கணவனிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவர் உண்மையானவராக இருக்க வேண்டும், கீழ்ப்படிய பண்ணுகிறவராக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானதை தேர்ந்தெடுக்கிறவராக இருக்க வேண்டும். கணவனிலிருந்து கர்த்தர் துவங்க விரும்புகிறார். Please listen. Please listen. Remember, please. Glory to God. God created man first, the Adam. ஆண்டவர் முதலாவது மனிதனை உருவாக்கினார். தயவு செய்து கவனிங்க, எல்லாரும் நிமிர்ந்து பாருங்க. கர்த்தர் முதலாவது ஆதாமை உருவாக்கினார், மனிதனை உருவாக்கினார். God had a plan about humanity and man. மனிதனை குறித்து, மனுக்குலத்தை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. God created a man according to his own image. அவர் தன்னுடைய சொந்த சாயலின்படி ஒரு மனிதனை உருவாக்கினார். He had a plan. அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. If you have the family, you must have the plan as God had. உங்களுக்கு குடும்பம் இருக்குமானால் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு திட்டம் இருக்கும், கர்த்தருக்கு இருந்தது போல. And then the Bible says, the Lord God created a woman and gave to the man to help the man. The Bible says. அடுத்து வேதம் சொல்லும்போது இரண்டாவதாக கர்த்தர் பெண்ணை உருவாக்கி ஆணுக்கு துணையாக கொடுத்தார். God blessed the family. ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். And God sent the blessings upon them and multiplied them. ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படி செய்தார். And possessed the land. பூமியை சுதந்தரிக்க வைத்தார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. God's blessings starts from the responsibility. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பொறுப்பிலிருந்து தான் துவங்குகிறது. Very good translation. சொல்லுங்க ஆமென். பொறுப்பில்லாத குடும்பம் தான் கெட்டு போகுது. அதான் முக்கியம். பொறுப்பை தட்டி கழிக்கிற குடும்பங்கள் முன்னேறாது. பொறுப்பை சுமக்காத குடும்பங்கள் சொல்லுங்க ஆமென். புருஷன் ஏசிட்டு தான் செய்வேன், எப்போ வேணாலும் போவேன், எப்போ வேணாலும் வருவேன், ஏன் போகணும், ஏன் நோக்கத்துக்கு செய்வேன், என்ன யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, எப்போ வேணாலும் போவேன், எப்போ வேணாலும் வருவேன், எங்க வேணாலும் கடை வாங்குவேன், யாரும் என்ன கேட்கக்கூடாது. That's not the right attitude. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். நிறைய பேர் கடன்ல குடும்பத்தின் பிள்ளைகளை முன்னாடி செத்து போன கடன்காரர்கள் உண்டு. நிறைய பேர் பார்த்து கர்த்தர் நமக்கு பொறுப்பில் இருந்து தான் தலைமைத்துவம் துவங்குது. சொல்லுங்க ஆமென். If you have no responsibility, you cannot have the good family and lead the family towards success, and you cannot produce a good progress. ஒரு குடும்ப தலைவர் பொறுப்புள்ள மனிதனாக இல்லாமல் இருந்தால் குடும்பத்தை நல்ல வழியில் நடத்த முடியாது, முன்னேற்றத்துக்கு நேராக போக முடியாது. Lot of people, they are thinking that only income, only earning the money is most important. That is the first priority they think, but it's not right at all. அநேகர் நினைக்கிறார்கள் வருமானம் வந்தா போதும், பணம் வருகிற ஏதோ ஒரு காரியத்தை செய்த போதும், அது சரியானதே கிடையாது. Always they are thinking about the property and occupation and to do work, earning more money. Always they are thinking about more money day and night. It's not the right attitude. எப்பொழுதுமே இன்னும் பணம் வேணும், ஏதாவது சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், பணம் சொல்லி எப்போதுமே அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. Please think about your family. உங்க குடும்பம் சொல்லாமே, உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதா, உங்க குடும்பம் ஜெபிக்கிறதா, உங்க குடும்பம் ஆண்டவரை முக்கியப்படுத்துகிறதா, உங்க பிள்ளைகளை நீங்கள் தேவனை கனம் பண்ணுவீர்களா, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறீர்களா, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறவரா இருக்கிற, உண்மையோடு ஆண்டவருக்கு கொடுக்கிற ஜனமா இருப்பார்களா? This is the safest and security, the way of blessings. இதுதான் ஆசீர்வாதத்தை நமக்கு தக்க வைக்கக்கூடிய சேஃபான வழிகள். Somebody they are thinking that only earning money, always day and night they will go
for earning money more and more. But it's not the right attitude. It's not appointed by God. இரவு பகலாக சம்பாதிப்பதை குறிக்கோளாக கொண்டு இரவு பகலாக ஓடிக்கொண்டிருக்கிறவர் இருக்கிறார்கள், ஆனால் சரியே இல்லை. Finally, if you think finally, please think about their family. The children will lose the faith. கடைசியா அவருடைய குடும்பத்தை பாருங்க, அவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு வெளியே வந்திருக்காங்க, விசுவாசத்தை இழந்தவர்களா இருப்பாங்க. The children will not pray. அவருடைய பிள்ளைகளை பார்த்தா ஜெபிக்க மாட்டாங்க. They cannot know. They don't know how to pray. அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாதவங்களா போயிடுவாங்க. They will be silent. அவங்க அப்படியே அமைதியாவே இருப்பாங்க. They will take the decision according to their own mind, not by the spiritual. அவங்க சொந்த முடிவு எடுக்கிறவங்களா இருப்பாங்க, ஆவிக்குரிய முடிவை பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. Their family, finally, they will lose their family members in the faith. கடைசியாக விசுவாசத்தை விட்டு இழந்து ஒவ்வொரு குடும்ப நபர்களும் போகிறவர்களா இருப்பாங்க. Please think about the Philip. He's a man of God. He ordained his family. ஆனா பிலிப்பை பாருங்க, அவன் ஒரு தேவனுடைய மனுஷனாக தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்குபடுத்தி அழகாக The வைத்தார். Bible proclaimed that he was a good evangelist. வேதம் சொல்லுகிறது அவன் அருமையான ஒரு சுவிசேஷகன். He started his work with simply, he was a servant to the apostles to serve the people. அவன் அருமையான தன்னுடைய ஃபர்ஸ்ட் இதை தோன்றுகிறார், மற்றவர்களுக்கு சர்வ் பண்றதை, மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிற அந்த ஊழியத்திலிருந்து தன்னை ஆரம்பிக்கிறான். Step by step, the Lord God, Holy Spirit promoted him from 1 to 100. He multiplied and blessed. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றாக படிப்படியாக ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து தூக்கி அநேகருக்கு பயன்படுத்த The ஆரம்பித்தார். Bible says, through his hands, God had done great miracles and wonders. வேதம் சொல்லுகிறது பிலிப்புவின் கையினாலே கர்த்தர் மிகவும் பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார். Acts chapter 8, verse number 26. அப்போஸ்தலர் 8:28 வாசிப்போம். பைபிள் திருப்புங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Acts chapter 8, verse number 26. வாசிங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கண்டாக என்பவளுக்கு மந்திரியும் அவனுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் படுத்துக் கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உனக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவன் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். Please listen, you have known all these things from the scriptures. தயவு செய்து கவனியுங்கள், உங்களுக்கு இந்த பகுதியை குறித்து நன்றாக தெரியும். One day, God's angel, please listen, the angel of the Lord appeared to the Philip. ஒரு நாளைக்கு பிலிப்பை கர்த்தருடைய தூதன் சந்தித்தார். Not he heard the word, the Bible declares that in the New Testament, the angel of the Lord appeared to the Philip. ஏதோ ஒரு வார்த்தை அவன் கேட்கவில்லை, ஆனால் வேதத்திலே நியூ டெஸ்டமென்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தூதன் அவனுக்கு தரிசனமானார். Please listen, if you don't pray, if you don't walk in the faith, if you're not prepared as spiritual man, you cannot get such a privilege in your life. நீங்கள் ஜெபிக்காதவர்களா இருந்தால், கர்த்தரை நோக்கி தேடாதவர்களா இருந்தால், உங்களுடைய வாழ்வில் ஆவிக்குரிய காரியங்களை நோக்கி திரும்பாதவர்களா இருந்தால், இந்த காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்காது. Every day Philip prayed. ஒவ்வொரு நாளும் பிலிப்பு ஜெபித்தார். He was prepared to receive the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக ஒவ்வொரு நாளும் அவர் தன்னை ஆயத்தப்படுத்தினார். Always he was prepared to receive the word of God. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்காக தன்னை ஆயத்தப்படுத்துவார். He was in the mind of spiritual. அவன் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவராய் இருந்தார். Always he would be praised and worship in order to receive the word of God. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்காக தேவனை புகழ்ந்து ஆராதிக்கிற குணம் இருந்தது. The Bible says the angel of the Lord suddenly appeared to the Philip, rise and go in the way of wilderness to meet the particular man. வேதம் சொல்கிறது, தேவதூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து வனாந்தர மார்க்கமாய் போய் ஒரு குறிப்பிட்ட மனுஷனை சந்தி. What a privilege, wonderful passage written in the Bible. எவ்வளவு அருமையான ஒரு பகுதி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு சாக்கியம். In the Old Testament time, the angel of the Lord so many times appeared to the prophet Elijah. அநேக நேரத்திலே எலிசாவுக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தரிசனமானார். We read in the scriptures, the angel of the Lord Gabriel appeared to Mother Mary and also the Zachariah, the high priest. மரியாளுக்கும் சகரியாவுக்கும் தேவதூதராகிய காபிரியேல் தரிசனமானதை நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். In the Old Testament time, the prophet Daniel received the vision and word from the angel of the Lord. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தானியேல் கர்த்தருடைய தரிசனங்களையும் தேவதூதரையும் கண்டதை நாம் வாசிக்கிறோம். But in the New Testament, the angel of the Lord appeared to the Philip. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த பகுதியிலே கர்த்தருடைய தூதன் பிலிப்பை சந்தித்ததை வாசிக்கிறோம். It's possible even a New Testament age. இந்த புதிய ஏற்பாட்டு நவீன காலத்திலே இது சாத்தியமானது. The angel of the Lord said, go in the way of wilderness to meet the particular man. தேவதூதன் நீ போய் பிலிப்பிடத்திலே சொன்னார், நீ போய் இந்த குறிப்பிட்ட ஒரு மனுஷனை சந்தி. The man ran, the Bible says the Philip ran to meet the particular man. வேதம் சொல்கிறது, பிலிப்பு ஓடினான், இந்த குறிப்பிட்ட மனுஷனை தேடி ஓடினான். Bible says the Holy Spirit inspired him, go and join with that man. வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்திலே பேசினார், போய் அந்த மனுஷனோடு இணைந்து கொள். He obeyed. அவன் கீழ்ப்படிந்தான். Nowadays, lot of people, they are doing the ministry around the world. இன்றைக்கு உலகம் முழுவதும் அநேகர் ஊழியம் செய்கிறார்கள். Lots of firebrand preachers, they will demand to the church and want to arrange the meetings. I have heard that a particular preachers, if I want to come to your place to preach the gospel, you must bring
some amount of handbills. நிறைய வல்லமையுள்ள ஊழியர்களை எனக்கு தெரியும். அவங்க கூட்டம் நடத்துறதுக்கு போகும்போதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. இப்படி செய்யணும், நீங்க நிறைய ஹேண்டில்ஸ் அடிக்கணும், நோட்டீஸ் நிறைய அடிக்கணும், எனக்கு இது செய்யணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. Lots of people, they are giving the short list and demands. The stage should be, the music should be like this, the light system. At least some thousands of people will come and gather, then only I will come. இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கணும், மியூசிக் சிஸ்டம் எப்படி இருக்கணும், லைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், அப்பதான் நான் வருவேன், நிறைய மக்கள் கூட அப்பதான் நான் வருவேன் சொல்லி அநேக ஊழியர்கள் சொல்றதே எனக்கு தெரியும். The Bible says the God's Holy Spirit inspired the Philip, go and run with and join with that man. ஆனா வேதம் சொல்கிறது பிலிப்புடனே பரிசுத்த ஆவியானவர் பேசினார், ஓடி போய் ரதத்துடனே சேர்ந்து கொள். He obeyed and ran and joined with the chariot that man. அவன் அப்படியே உடனே கீழ்ப்படிந்து ஓடி போய் ரதத்துடனே சேர்ந்து கொண்டான். We read all the passages. Satra சொல்லுங்க ஆமென். We read all the good messages by the Holy Spirit through the passage. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த பகுதி முழுவதும் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுவதை குறித்து வாசிக்கிறோம். The wonderfully Bible says, finally the Philip preached all the good news about Jesus. வேதம் சொல்கிறது கடைசியாக கர்த்தரை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பு அந்த மந்திரிக்கு எல்லா சுவிசேஷத்தையும் சொன்னான். Without Jesus, you cannot get the salvation. Without the blood of Jesus Christ, you cannot get the salvation. And not only that, he preached about the baptism also. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அல்லாமல் உனக்கு ரட்சிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. அது மட்டுமல்ல, அவன் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினான். The Bible says the minister of the Ethiopia, the finance minister, he asked to Philip, what shall I do? I want to get the baptism. வேதம் சொல்கிறது எத்தியோப்பிய தேசத்து நிதி மந்திரி இந்த பிலிப்புடத்துல சொல்லுகிறான், நான் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் எடுக்க எனக்கு என்ன தடை? Please listen. தயவு செய்து கவனியுங்கள். God has given responsibility to each and every believer to preach the gospel, to crucifixion, the blood of Jesus, the salvation, not only that and also the baptism. தயவு செய்து கவனியுங்கள். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுவது, கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாத்தையும் குறித்து ஒரு விசுவாசி மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். Not only that, we should preach about the baptism. அது மட்டுமல்ல, ஞானஸ்நானத்தை குறித்து நாம் பிரசங்கம் Please பண்ணணும். listen, the baptism is also important. That's why the Philip emphasized the baptism to the minister of Kandake. ஞானஸ்நானம் என்பது மிகவும் முக்கியமானது. அதனால்தான் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து அந்த கந்தாவை மந்திரிக்கு பிலிப்பு சொன்னதை நாம் வாசிக்கிறோம். Please listen, what was the situation? The chariot was moving. The Philip preached on that chariot, moving chariot to the minister of Kandake, the finance minister. அந்த ரதம் போய்க்கொண்டிருக்கும் போதே தேவனுடைய வார்த்தை சுவிசேஷமாய் அந்த கந்தாவை மந்திரிக்கு பிலிப்பு பிரசங்கிக்கிறார். Suppose you may go by car, or two bike, or train, or flight, whatever it may be, it's not matter at all. God's Holy Spirit will do His miracles and wonders, and He will move and make the repentance on the people who want to hear the word of God. ஒருவேளை நீங்க டூ வீலர்ல பயணிக்கலாம், கார்ல போகலாம், ஏரோப்ளேன்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம், எதுல போனாலும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி அந்த ஆத்துமாவை கர்த்தரை திருப்புவதற்கான வேலை அவர் செய்வார். Bible says the man of first, the minister, a finance minister from Ethiopia, eagerly he waited and received the word of God. He asked Philip, what shall I do? I need a baptism. Is any hindrance to me? வேதம் சொல்கிறது அந்த ஆத்தும தாகம் கொண்ட அந்த கந்தாவை மந்திரி, இருதயத்திலே தாகத்தோடு வாஞ்சியோடு அந்த கந்தாவை மந்திரி அந்த பிலிப்புடத்தில் கேட்கிறான், நான் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் பெறதுக்கு எனக்கு என்ன தடை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். It's a very important question. இது மிகவும் முக்கியமான காரியம். He's going to Ethiopia. On the way, he asked to Philip, what shall I do? I want to receive the baptism. Is anything hindrance to me? Please explain the truth. அவன் ஆப்பிரிக்க தேசத்துல எத்தியோப்பியாவுக்கு போகிறான், எருசலேமிலிருந்து எத்தியோப்பியாவுக்கு போகிறான். அந்த நேரத்துல அந்த வழியிலே அவன், எனக்கு என்ன தடை இருக்கிறது, நான் ஞானஸ்நானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு என்ன தடை இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறான். Philip said, if you have faith, if you believe the Lord full heart, there is no hindrance, there is no obstacle. பிலிப்பு சொல்கிறான், முழு இதயத்தோடு நீ விசுவாசித்தால் எனக்கு தடை இல்லை. Wonderfully, Bible declares that after he took the baptism, the Holy Spirit took the Philip from that place and he appeared in other place. வேதம் அருமையாக சொல்கிறது, ஞானஸ்நானம் கொடுத்த அந்த நிமிடமே, ஞானஸ்நான பணி முடித்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை வேறு இடத்திலே கொண்டு போய் விட்டார். பைபிள் சொல்கிறது அவர் ஆசோத்திலே காணப்பட்டது. சொன்னாங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கு கரை இருந்தா ஞானஸ்நானம் கொடுத்தவர் இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? யோசனை பாருங்களேன். ஞானஸ்நானம் பெற்றுக்கு 2 பேர் கரை ஏறாங்க. பிலிப்பும் கந்தாவை மந்திரியும் தண்ணிக்குள்ள இருந்து கரை ஏறும்போது வரலாம் காணோம். நியூ டெஸ்டமென்ட் எக்ஸ்பிளைன் தட். இப்ப ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியமானது சொல்லுங்க. ஆமென். ஞானஸ்நானம் கொடுத்துட்டு கரை ஏறாங்க, ஒருத்தரை காணோம். பிலிப்போ காணோம். He was taken away by the Holy Spirit. அவன் ஆசோத்திலே காணப்பட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த ஊழியம் முடிஞ்சிருச்சு. சத்தமா சொல்லுங்க ஆமென். அதுதான் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு ஊழியம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நடத்துவார். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்கு எதுன்னு சொல்லுகிறேன். ஜெபத்தை முக்கியப்பட்டது. நிறைய கடைகள் எழுதி போட்டுருக்கு, நடக்கிறதா நடக்கும், கிடைக்கிறதா கிடைக்கும். இது பைபிள். இது எங்கேயாவது போன உடனே நம்ம ஆட்கள் மண்டைக்கு ஏறி இருக்கு, நடக்கிறதா நடக்கும், கிடைக்கிறதா கிடைக்கும், கொடுக்கிறதா கொடுக்கும். ஏற்கனவே சொல்லுங்க ஆமென். புதுசாவே எதையும் விரும்ப மாட்டேங்கிறோம். கர்த்தர் புதுசா தருவார். சொல்லுங்க. பெரிய பெரிய பிசினஸ் ஏன் தெரியுமா சக்சஸ் ஆகுது? கொஞ்ச நேரம் எடுத்துக்கோ, 5 நிமிஷம் புரியுது, கொஞ்சம் 5 நிமிஷம் சொல்லுங்க.
நீங்க எப்படி அமேசான் சீக்கிரமா வந்தாரு, நீங்க உங்களா பணக்காரர். அமேசான் நமக்கு எங்க, அமேசான் ஒண்ணு இருக்கு, நான் விளம்பரம் பண்ணல, தெரியணும் நம்ம மக்களுக்கு. பிளிப்கார்ட் ஒண்ணு இருக்கு, நிறைய இருக்கு, ஸ்னாப்டீல் இருக்கு, நிறைய. எப்படி எங்க உட்கார்ந்துக்கிறான் யாருமே. ஒரு அமேசான் ஒருத்தனை தொடங்கி விட்டுட்டு உலக பணக்காரனா இருக்கிறானே எப்படி அவனா வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான்? கேக்குதா? சொல்லுங்க. அவன் வடிவமைத்த அந்த பிசினஸ் பிளான், அவன் வடிவமைத்த பிசினஸ் பிளான் எங்கிட்டுமே போக முடியாது. அவன் அதான் MBA திட்டம் போடுறான். வடிவமைத்த அந்த பிசினஸ் பிளான் அவனுக்கு சக்சஸ் கொண்டு வருது. யாரோ தந்த பொருள் இருக்கு, அதை இவனே போய் வாங்குறான், அதை கொண்டு வந்து வெப்சைட்ல போடுறான். அவன் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறான். சில கம்பெனிஸ் அது பெரிய சப்ஜெக்ட் வைங்களேன். ஆனா ஆராய்ந்து பார்த்தோம்னா அதனுடைய சாஃப்ட்வேர் பிளான் தான் வேலை செஞ்சுட்டு அவனுக்கு பணத்தை கொண்டு வருது. அவன் லட்சமா தான் பார்த்திருக்கான். சொல்லுங்க. அவன் வாடிக்கையாளரை நன்மதிப்பு பெற்றிருக்கிறான். அதான் முக்கியம். பாரு, கம்பேர் பண்ணிக்கணும். ஒரு எனக்கு பயமா இருக்கு சொன்னோம்னா நம்ம ஏதோ வியாபாரத்தை பத்தி சொல்ற மாதிரி ஆயிரும். ஆனா அதை நடந்துட்டு ஒரு கடைக்கு போகணும், ஒரு பொருள், ஆனா ஆன்லைன்ல 100 பொருள் பார்க்கணும். இப்படி கொண்டு வந்துருக்காங்க. 100 பொருள், உனக்கு எது வேணும்னு பாருங்க. அதுல வாடிக்கையாளர் சொல்லி இருக்கிறான் 4 ஸ்டார் 5 ஸ்டார் 15,000 பேர் பயன்படுத்திட்டு சூப்பர் 4 பேர் சொல்லி இருக்கான் 4 ஸ்டார் அப்படி கொடுத்துருக்காங்க. மக்களிடத்துல நம்பிக்கையை பெறுகிறான், நல்லெண்ணத்தை விதைக்கிறான். பொருளை வாங்கிட்டு திருப்பி கூட நான் வாங்கிக்கிறேன் அதையும் சொல்றான். காசு தப்பா போச்சுன்னா அக்கௌண்ட் திருப்பி தந்துடுறேன். நல்ல நம்பிக்கையை பெற்றுக்கிறேன். அதான் முக்கியம். பொருளை எனக்கு பிடிக்கிறாங்கன்னா திருப்பி வாங்கிக்கிறேன். உனக்கு பிடிச்சிருக்குன்னா அதை பத்தி சொல்லுங்கிறான். கமெண்ட் போடு, இது நல்லா இருக்கு, தரமா இருக்கு, பயன்படுத்திட்டு சூப்பரா இருக்கும், இன்னொருத்த வாங்குறான். இது எங்க இருந்து உண்டாரு கவனிக்கிறீங்களா? சொல்லாம உட்கார்ந்த இடத்துல வந்து he designed the plan. திங்க் பண்றான். எதுக்காக சொல்றேன்னா திடீர்னு அவன் பணக்காரன் அமேசான் பிளிப்கார்ட் சும்மா இல்ல. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து he designed the plan and executing the plan and researched the plan. மக்கள் தெரிவிக்க யாரும் மண்ணு கட்டியா வித்துட்டு இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? மண்ணு கட்டியெல்லாம் விற்கல, நம்ம தான் வாங்குறோம். மக்கள் ஒரு நல்ல நம்பிக்கை. பிடிக்கலன்னா திருப்பி வாங்கிக்கிறான். பிடிச்சா ஓகே, எனக்கு விலை கட்டுனா நான் வாங்கிக்கிறேன். மண்ணு கட்டுறது ஒண்ணுமே இல்லை. 10 பொருளை பார்த்துட்டு இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் உட்கார்ந்து இடத்துல பணக்காரன் ஆயிருக்கு? சத்தமா சொல்லுங்க. இதுல ஒரு காரியம் புதுசா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. புதுசா இஸ் a new invention. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை தருகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், இது எதுக்கு சொல்றேன்? கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க தேவனுடைய பாதத்துல ஒரு விடுதலையோட ஜெபிக்கணும். சொல்லுங்க. நேரம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துல கடைசியா படிக்கும் போது the Bible says she was led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்பட்ட மனுஷனாக The Philip was led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்பட்டார். Every day he was praying and worshiping before God and prepared to receive the word of God. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தை வாங்குகிற மனுஷன். If you do such a thing, you will get a new thing. அப்படி நீங்கள் செய்யறவர்களானால் நீங்கள் புதிய காரியத்தை செய்ய முடியும். Please do not neglect your daily prayers. ஒவ்வொரு நாளும் காலையில செய்யற ஜெபத்தை நீங்கள் தள்ளாதீர்கள். Please do not neglect to read and meditate the word of God. தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிறதை அலட்சியம் பண்ணாதீர்கள். Always be a joyful in the spirit. எப்பொழுதுமே ஆவிக்குள்ளே நிரப்பப்பட்டவர்களாக இருங்கள். When you fill by the spirit, you can receive the word of God. தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால் தேவனிடத்திலிருந்து வார்த்தை வரும். When you fill by the Holy Spirit, you can get the word and inspiration through the spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாக நிரப்பப்பட்டிருந்தால், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் அவர் மூலமாக நம்முடைய இருதயத்திலே வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். Before I close my sermon, I want to emphasize one thing. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முடிப்பதற்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். You are a father or mother, you are a grandma or grandfather in your home. You should be model to your children. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துக்கு மாதிரியாக நீங்கள் இருக்க வேண்டும். If you are a father, you should be a man of prayer. நீங்கள் தகப்பனாக இருந்தால் ஜெபிக்கிற தகப்பனாக இருக்க வேண்டும். Don't complain that your children, my children will not obey and pray. It's not the right attitude. பிள்ளைகளை நீங்க கம்பேர் பண்ண முடியாது. நீங்க ஜெபிக்காதவர்களா இருந்து விட்டு என் பிள்ளை ஜெபிக்கிற, என் பிள்ளை கீழ்ப்படியலைன்னு சொல்ல முடியாது. Are you prayer, the man of prayer? நீங்க ஜெபிக்கிற தகப்பனா God sees that. ஆண்டவரை பார்க்கிறார். You should be a model. You should be a role model to your family. உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் மாதிரியா இருக்க வேண்டும். Don't teach. The teaching is second thing. You should be an example. You should be a model to your children. That is the first thing. God wants to see that. பிள்ளைகளுக்கு போதிக்கிறது இரண்டாவது. முதல்ல நீங்க வாழ்ந்து காட்ட வேண்டும், அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். When you have a little child in your home, the child will tremble and fear to your words. உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை உங்க வீட்ல இருந்தா அந்த குழந்தை உங்களுடைய வார்த்தைக்கு நடுங்கும். But if you have an adult child, if you have a grown-up adult children in your home, the children will not do that. வளர்ந்த பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்துல இருந்தா அப்படி அந்த பிள்ளைங்க நடுங்காது, கேட்காது. The children will sharply watch what you are doing, what you are thinking, what you are going, what is your ambition, aim. The children will sharply, they will watch and listen everything. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை குறித்து
ஷார்ப்பா வாட்ச் பண்ணுவாங்க, கவனிச்சுட்டே இருப்பாங்க. என்ன பேசுறாரு, என்ன சொல்றாரு, எங்க அம்மா என்ன பேசுறாங்க சொல்றாங்க, எப்படி செய்யறாங்க, எல்லாம் கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. If you do not be a model to your children, you cannot get success. உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க மாதிரியா இருக்காவிட்டால் நீங்க வெற்றி அடையவே முடியாது. The Bible declares that the Philip was a role model. He was a man of prayer. He was a man of faith. He was a man of servant. He was doing God's ministry with obedience heart. வேதம் பிலிப்பை குறித்து சொல்லுகிறது, அவன் தேவனுடைய மனிதனாக இருந்தான், செபிக்கிற மனிதனாக இருந்தான், உதவி செய்கிற மனிதனாக இருந்தான், கர்த்தருடைய ஆவியானவருடைய குரலை கேட்கிற மனிதனாக இருந்தான், ஆவியானவரால் நடத்தப்படுகிற மனிதனாக இருந்தான். Above all, Philip was a man of responsibility. That is a very important thing. எல்லாத்துக்கும் மேலாக பிலிப்பு ஒரு பொறுப்புள்ள மனிதனாக இருந்தான். அதான் மிகவும் முக்கியமானது. The responsibility means to bear all the things on his shoulder. பொறுப்பு என்பது தன்னுடைய சோல்டர் எல்லாத்தையும் சுமக்கிறது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு குடும்பம் முன்னேறணும், அந்த குடும்ப தலைவன் பாரத சுமக்கணும். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஒரு குடும்பத்துக்கு பில்லரே தலைவன் தான். குடும்ப பிள்ளைகள் நல்லா வருது, ஆசீர்வாதம் வரணும், அந்த தகப்பன் தாய் நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த தகப்பன் தாய் நல்ல மனிதர்களாக ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு அவங்க தான் ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஒரு குடும்பம் நல்ல பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, தகப்பன் தாய் பில்லர்ஸ் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, முன்மாதிரியா இருக்கிறாங்க. ஜெபத்துல ஒரு தவறு செய்யும் போது கண்டிக்கிறாங்க, ஜெபத்தை முக்கியப்படுத்துறாங்க. சொல்லுங்க ஆமென். உங்க வீட்டுல பிள்ளைகள் தாயோ தகப்பனே வயசானவங்களே தரக்குறமா பேசும். உங்க வீட்டுக்கு தாப்பனையோ தாயோ பாஸ்டையோ அது இடக்கார பெருசு, அது இடத்து போது சாப்பிடுறது அன்னைக்கு இருக்கிறவங்களோட அன்னைக்கு சொல்லாமே நீ நல்லா இருக்கிறதா உன் தயப்பனை தாயும் கணவன் கத்த சொல்றது. சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவ பிள்ளைகளை கண்டித்து முன்மாதிரியாக ஜெபிக்கிறவராக எல்லாவற்றிலும் நம்ம பிள்ளைகளை பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது அவனுக்கு 4 தீர்க்க தரிசனம் செல்கிற மாறதிகள் இருந்தார். 4 பொம்பளை இருந்தனால பிரித்து ஓடாடியா போல. சத்தமா சொல்லுங்க. 4 பொம்பளை பிள்ளை உள்ள பிள்ளைக்கு சந்தோஷமா உதவி செய்யுது. தகப்பன் தாயிடத்துல ஜெபிக்கிறது அந்த பிள்ளை கற்றுக்கொள்ளுது, அந்த பக்தியை கற்றுக்கொள்ளுது. தகப்பன் தாயுடைய எண்ணங்களை அந்த பிள்ளை கற்றுக்கொள்ளுது. பொழுதன்னைக்கு ராத்திரி போல சினிமாவும் நாடகம் பேருக்கு நோண்டிட்டு இருந்தா பிள்ளைங்க விருப்பம். என் பாட்டி சொல்லுவாங்க, விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும், நீ போட்ட விதை வேற எப்படி சொரக்க முளைக்கும்? விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். சொல்லுங்க. கிராமத்துல சொல்லுவாங்க, தாயை பைப்படியில பார்த்தா பிள்ளைய வீட்டுக்கு போவான பாக்குறதுக்கு. கேட்டுக்கீங்களா? பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணுக்கு தாயை பைப்படியில பார்த்தாவே வேலை முடிஞ்சு போச்சு. அது பேசுற வச்சே பொண்ணு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. பைப்படிகள் அம்மா பேசுற பேச்ச கேட்டோம்னாலே வீட்டுல பொண்ணு எப்படி பேசுன்னு கண்டுபிடிச்சாங்க. அங்க போவோமா இங்க திரும்புவோமான்னு முடிவு வந்தது. கிராமத்துல சொல்லி வச்சிருக்காங்க, பைப்படியில அந்த அம்மா பேசுற பேச்ச வச்சு அந்த வீடு வரைக்கும் பொண்ணு பார்க்க போவோமா இங்கிட்டே போயிருமா. கொஞ்ச நேரம் பேசினாலும் தெரிஞ்சு போயிடும். அது கூட பேசுறது குடு பேசுறத வச்சே கண்டுபிடிச்சு. கேக்குதா? சொல்லுவாங்க. இது விளையாட்டு காரணம் அல்ல. 4 குமாரத்திகள் பிடிப்புக்கு இருக்கிறாங்க, 4 பிள்ளைகள், அப்படி மணியான பிள்ளைகள். பாவ சிந்தனை இருந்தா தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். வாலிப வயசுல இருக்கு, தயவுசெய்து இருந்து பாருங்க. சொல்லுங்க. பைபிள் அழகா சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். 4 கன்னியாஸ்திரி வயசுக்கு வந்த பிள்ளை 4 நிமிர்ந்து நிக்குது. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா உனக்கு இப்படி நடந்து தீர்க்கதரிசனம் சொல்லுது. எப்படி இருக்கும்? நேத்துடா கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா உனக்கு இப்படி நடக்கும், இப்படி நடந்து தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு. இது பொழுதன்னைக்கு பேஸ்புக், பொழுதன்னைக்கு சினிமா, பொழுதன்னைக்கு குப்பை, பொழுதன்னைக்கும் ஊர் பேச்சு பேசுற பிள்ளையா தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும்? கேக்குதா? சொல்லுங்க. தேவனோடு இணைந்திருக்கிறவன் தேவ ஆவியோடு செயல்படுகிறான். கர்த்தரோடு இணைந்திருக்கிறவன் கர்த்தருடைய ஆவியில செயல்படுவான். சொல்லுங்க. ஆமென். ராத்திரி போல ஒரு மனுஷன், அந்த பிள்ளைகள் வேதம் சொல்லுது, பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் இருந்தாங்க. எழுந்திருச்சு ஆண்டவரேன்னு சொன்னா he prophesied. The Philip evangelist, he had 4 daughters. 4 daughters prophesied to others with the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாக பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. The Bible says he had a very successful life God had given to him. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அருமையான வாழ்க்கை மிகவும் வெற்றியுள்ள மனிதனாக இருந்தான். Bible says he didn't care about his daughters. வேதம் சொல்லுகிறது 4 குமாரத்திகளை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை. நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க. ஆமென். 4 பொம்பளை பிள்ளை மடியில நெருப்பு கட்டிட்டு இருக்க பாஸ்டர். கேக்குதா? விசுவாசி புலம்புறது 4 பொம்பளை பிள்ளை தான் மடியில நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க. ஏன் உள்ள ஒழுங்காத ஏன் நீங்க நெருப்பு மடியில கட்டிட்டு இருக்க? சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம புள்ள தேவனுக்கு பயந்து கரெக்டா வந்தா நெருப்பு கட்டிட்டு இருக்கோம், நிம்மதியா இருக்கும். சொல்லுங்க. ஆமென். ஏற்ற நேரம் வரும்போது புள்ளைய கேட்டு, இந்த புள்ளை எனக்கு தாங்கன்னு வந்து வாசல்ல நிப்பான். இந்த புள்ளை எனக்கு வேணும், என் ஊழியத்துக்கு வேணும், எனக்கு வேணும்னு அவன் லைன்ல வந்து நிப்பான். நான் விளையாட்டுக்கு சொல்லல. சொல்லுங்க. இந்த புள்ளை வேணும், அவன் வீட்டுக்கு வந்து நிப்பான். இந்த பிள்ளை வேணும், ஜெயிக்கிற பிள்ளை. நான் ஒரு நாள் படித்தான் பாஸ்டர் சொல்லி, எனக்கு ஜெபம் பண்ற பொண்ணு, அபிஷேகம் பண்ற பொண்ணு, பாஸ்டருடைய பொண்ணு. நான் சொன்ன போது குறிப்பு இங்கிலீஷ் பேசினா இன்னைக்கு தெரியும் நடக்குது. ஆனா ஆங்கிலம் பேச தெரிஞ்சிருந்தா எனக்கு நல்ல எதிர்காலத்துல மிஷனரியா போக வேண்டியது. இன்னும் கொஞ்சம் வயசான ஆப்பிரிக்கா எங்கேயாவது போய் ஊழியம் செய்ய வேண்டிய ஆசை. சபையிலாத இருந்த ஒரு 10 சபையாவது கட்டி கொடுப்போமா? சத்தமா சொல்லுங்க. நல்ல இப்ப நம்முடைய புள்ள நம்ம வீட்டுல உருவாகணும். தயவுசெய்து கவனிக்க முடிப்போம். உங்க வீட்டுல உங்க புள்ள உருவாகணும், நீங்க உருவாயிருக்கணும். நீங்க கண்ணீரோட ஜெபிக்கணும். நீங்க கண்ணீர் வடித்து ஜெபித்திருந்தா உங்க புள்ள அதுல உருவாகும். சொல்லுங்க. நீங்க கண்ணீர் செஞ்சு ஜெபம் பண்ணா உங்க புள்ள அதை தான் கற்றுக்கிறோம். அதுக்கு ஜெபத்தை வீட்டுல முக்கியப்படுத்தாத குடும்பங்கள் சொல்லப்படும். பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் கர்த்தர் கொடுத்திருந்தான். எனக்கு 4 பொம்பளை பிள்ளையை கொடுத்தாரேன்னு அவங்க வேதனைப்பட்டு இருக்கல.
எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு முடி வெளியே வந்து அழுதுகிட்டு இருக்கிறேன். அவன் பரிசுத்த ஆவியானவரை ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். அவருடைய பிள்ளைகள் அதை கற்றுக்கொண்டிருந்தார்கள். 4 பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி வாசிப்பேன். 4 பிள்ளை தீர்க்கதரிசனம் சொல்லு. சொல்லுங்க ஆமென். 4 பொம்பளை பிள்ளை கூப்பிட்டு தீர்க்கதரிசனம் சொல்லு. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. Blessed family, Bible says the blessed family. தயவு செய்து கர்த்தருடைய குடும்ப வீட்டை ஜெபத்தை முக்கியப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய காரியங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஜெபம் நம்ம எழுப்பி நிற்போம். Glory to God.